வணக்கம். நடிகர் கிருஷ்ணா அவர்களின் சமூக வலைதள கணக்குகளை தற்பொழுது காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். வாட்ஸ்அப்பில் அவர் ஒரு குரூப் வைத்திருந்ததாகவும், அந்த குரூப்பின் மூலம்தான் மற்ற நண்பர்களையும் திரையுலகை சேர்ந்தவர்களையும் இணைக்கக்கூடிய பணிகளை அவர் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு நான் பார்த்தவினால் என்னுடைய உடல் ஆஞ்சியோ செய்யப்பட்டிருப்பதனால் உயர் ரக போதை மருந்துகளை நான் பயன்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில், காவல்துறையினர் அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு பரிசோதனை செய்ததில் அவர் போதை மருந்து பயன்படுத்தியது உறுதியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். வாட்ஸ்அப் குழு நடத்தியதனால் தற்பொழுது அவருடைய சமூக வலைதள கணக்குகளை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் மூலம் யாருக்கெல்லாம் அவருக்கு தொடர்பு இருந்தது என்ற கோணத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போன்று பார்ட்டி நடக்கும் இடம், தேதி, அதே போன்று யாரெல்லாம் வருகிறார்கள் என்பதனை அந்த வாட்ஸ்அப் குழுவில் அவர் பதிவிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு சில நடிகர்கள் இந்த வழக்கில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கோலிவுட் வட்டாரத்தில் தற்பொழுது பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. அடுத்து யார் தற்பொழுது இந்த வழக்கில் கைது செய்வதற்கு இருப்பார்கள் என்ற கோணத்தில் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தற்பொழுது ஸ்ரீகாந்த் அவர்களை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து செல்வதற்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் அவரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்துவார்கள் என தெரிய வருகிறது. கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எப்படி இவ்வளவு சர்வசாதாரணமாக கிடைக்கிறது என்ற கோணத்திலும் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போன்று கெவின் என்பவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமும் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் ஒரு சிலர் இந்த வழக்கில் கைது செய்யப்படுவார்கள் என்பதனால் தற்பொழுது தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய ஒரு சில முன்னணி நடிகர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள்.